வாசிக்க நாம் கேட்போம். 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஒரு விஷயம், நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஓ வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்த வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்த வசனம் தியானிக்கிறேன். உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. 2 சாமுவேல் 22 29 மறுபடியுமாக ஒரு வருஷத்துக்கு உயர்த்தி வாசிக்க நாம் கேட்போம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவரீர் நீர் என்னவாயிருக்கிறீர்? விளக்காயிருக்கிறீர். ஒரு சொல்லுங்க. சரி, விளக்குன்னா என்ன? விளக்குன்னா ஒளி, லேம்ப். வேற? சரி, விளக்கில்லாமல் மனித வாழ்வு சாத்தியமா? விளக்கில்லாமல் மனித வாழ்வு சாத்தியமா? சாத்தியம். ஆனால் ஆதி மனிதர்களாகவே தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாத்தியம்தான், ஆதி மனிதர்களாகவே தான் இருக்க வேண்டும். இரவினுடைய ஆளுகை அதிகமாக இருக்கும், இருளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்ப மனிதர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும். அதனால மனிதன் முதலில் கண்டுபிடித்ததுதான் வெளிச்சம், அதான் நெருப்பு. அல்லேலூயா. மனிதனுடைய ஆதி மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் முதன்மையானது என்னது? நெருப்பு. அந்த நெருப்பு சமைக்கிறதுக்காக மட்டுமல்ல, பின்பு அதை வைத்து தன் வாழ்வாதாரங்களை உயர்த்தி கொண்டான். அதை வச்சுதான் என்ன பண்ணான்? அவன் வாழ ஆரம்பித்தான். அந்த நெருப்பு, அந்த வெளிச்சம் அநேக விலங்குகளிடமிருந்து அவனை காப்பாற்றினது, அநேக விஷப்பூச்சிகளிடமிருந்து அவனை காப்பாற்றினது. அந்த நெருப்பினுடைய வெளிச்சம் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அந்த நெருப்பினுடைய வெளிச்சம் அவனுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்தது. அவனுக்குள் இருந்த பயத்தை முதலாவது அது நீக்கியது. இருளின் மேல் இருந்த பயத்தை அது நீக்கியது. அந்த வெளிச்சம் இரவிலும் அவன் வேலை செய்வதற்கு அவனுக்கு உதவியா இருந்தது. அந்த வெளிச்சம் அவனுக்கு எல்லா வகையிலும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அது ஒன்றி இசைந்து இருந்தது. அதன் மூலியமா அந்த வெளிச்சத்துக்கு அப்புறம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் நல்ல ஒரு நிலைமையில் சகல வசதிகளோடும் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தினால்தான். அந்த வெளிச்சம் தான் முதல் கண்டுபிடிப்பு. அதுல இருந்துதான் மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் மாற்றுவிக்கப்பட்டது. அதுவரைக்கும் வெறும் பச்சை காய்கறிகளையும் மாமிசங்களையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மனிதன் அவைகளை வேக வைத்து சாப்பிட ஆரம்பித்தது அந்த நெருப்பு வெளிச்சத்துக்கு அப்புறம் தான். அல்லேலூயா. கடைசியில அப்படி ஒவ்வொரு பயன்பாட்டிலையும் அந்த வெளிச்சம் இருந்தது.
அந்த விளக்கு, அந்த நெருப்பு இருந்தது. கடைசியாக அது ஒரு விளக்குல பொருத்தப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, அப்படிப்பட்ட விளக்காய் கர்த்தர் நமக்கு இருக்கிறார். வெளிச்சத்தை தருகிற விளக்காய். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் நடத்தும்படியான ஒரு விளக்காய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில விளக்கு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. விளக்கு என்பதனால சொன்ன வாழ்வாதாரம், அவனுடைய வாழ்வாதாரமே அதுலதான் அமைந்திருக்கிறது. இருளில் இருக்கிற மனிதன் அதில் மூழ்கி விடாதபடிக்கு, அதில் அவனுக்கு பாதை காட்ட, அவனுக்கு வழிகாட்ட வெளிச்சம் தேவைப்பட்டது. அந்த வெளிச்சம் விளக்கிலிருந்து வந்தது. அந்த விளக்கு தேவனாய் இருக்கிறார். குரலே சொல்லுவோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உண்டு. அறியப்படாத காரியங்கள், வெளியாக்கப்படாத காரியங்கள், பதில் தெரியாத காரியங்கள், தடைகள் நீக்கப்படாத காரியங்கள், என்ன செய்வதென்று தெரியாத காரியங்கள் நிறைய இருக்கு நம்ம வாழ்க்கையில. இதற்கெல்லாம் தேவையானது கர்த்தராகிய தேவனாகிய வெளிச்சம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசுங்கிற வெளிச்சம் இல்லைன்னா அவன் இந்த உலகத்துல என்னத்தை சாதிச்சாலும் அவன் இருளதான் இருக்கான். அல்லேலூயா. இயேசு என்கிற வெளிச்சம் ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்று சொன்னால், இயேசு என்கிற அந்த விளக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கவில்லை என்று சொன்னால், அந்த மனிதனுடைய வாழ்வு முழுவதும் இருளில் மட்டும்தான் இருக்கிறது. அவன் கோடிகளை சம்பாதித்தாலும், மிகப்பெரிய வேலைகளை அவன் செய்தாலும், அவன் நல்ல சம்பரமாக வாழ்ந்தாலும், அவனுடைய வாழ்வு முழுவதும் இருளில் தான் இருக்கிறது. இயேசுவை அறியாத எந்த ஒரு ஜாதியும் ஜனமும் மனிதனும் அவன் இருளில் தான் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த விளக்கை நல்லா கவனிக்கணும். ஏன் விளக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிச்சம்னு சொல்லாம இந்த இடத்துல அப்படின்னா, விளக்கு அணையருக்கு வாய்ப்பு இருக்கு. வரலையோ சொல்லுவோமா? விளக்கு அணைவதற்கு என்ன இருக்கு? வாய்ப்புகள் இருக்கிறது. எருசலேம் தேவாலயத்துல அணையாத விளக்கு இருந்தது. அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்க கேட்போம். யாத்ராம் 27:20. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஒரு சொல்லுவோமா? இல்லைங்க, கவனிக்கிறீங்களா? குத்து விளக்கு என்ன பண்ணணுமாமா? எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற இயேசு என்கிற அந்த விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு தான் வெளிச்சம் தரும். எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு தான் நமக்கு ஒளியை தரும். எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு தான் நமக்கு பிரகாசத்தை தரும். எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு தான் வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டும். ஒரே சொல்லுவோமா? விளக்குல 6 மணிக்கு மேல அந்த காலத்துல எல்லாம் விளக்கு பத்த வைப்பாங்க. திடீர்னு அந்த விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அபசகுணம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அபசகுணம்னு சொல்லுவாங்க. ஏன்? விளக்கணையதுல என்னப்பா அபசகுணம்? விளக்கணையும் போது அபசகுணம் இல்ல. அது சயின்டிபிக்காவும் சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் ரீதியாவும் சொல்லலாம். இருள் சூழ்ந்தாலே என்ன நடக்கும்? கெட்டது நடக்கும். இருள் சூழ்ந்தாலே என்ன நடக்கும்? திருடன் எப்படி வருமா? இருட்டுல வருவானா வெளிச்சத்துல வருவானா? வெளிச்சத்துல தானே வருவான். இருட்டுல வருவான். அல்லேலூயா. அவனுக்கு வெளிச்சத்துக்கு அவனுக்கும் ஆகாது. பிசாசு அப்படின்னாலே நம்ம என்னதான் இருக்கோம்? கருன்னு இருளை போல இருப்பான். அப்படி நம்மளுடைய அபிமானம், நம்முடைய இது இமேஜினேஷன். அவன் இருள்ல தான் அதிகமா வேலை செய்யறான். அவன் இருளுக்குத்தான் அதிபதி. வெளிச்சத்திற்கு அவன் என்ன கிடையாது? அதிபதி கிடையாது. அநேக பிசாசினுடைய வல்லமைகள், கிரியைகள் எதுலதான் நடைபெறும்? இருட்டுலதான் நடைபெறும். பில்லி சூனியம், செய்வன, கட்டு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதுலதான் நடைபெறும்? இருள்லதான் நடைபெறும். இருளினுடைய
ராஜா வந்து பிசாசு. சரிங்களா? அவனுக்கு அது கிடையாது. ராஜா எல்லாம் கிடையாது. அவன் சொல்றேன், அவன் அதிகமா வேலை செய்யற காரியம் எங்க இருக்கும்? எதுல இருக்கும்? இருள்ல தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நாம் காத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இயேசுவாகிய விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். வரலையே சொல்லுவோமா? அதனாலதான் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள இருள் சூழவே கூடாதுன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் கட்டளையாகவே மோசேக்கு சொன்னது என்ன அப்படின்னா, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. வரலையே சொல்லுவோமா? எப்பொழுது என்ன பண்ணணும்? அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எருசலேம் தேவாலயத்துல ஒரு செகண்ட் கூட எது சூழ்ந்துடக்கூடாது? இருள் சூழ்ந்துடக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் தான் அந்த ஆலயம், நான் தான் அந்த ஆலயம். நமக்குள் இருக்கிற இயேசுதான் அந்த விளக்காய் இருக்கிறார். அந்த விளக்கு ஒரு நாள் ஒரு நொடி பொழுதும் கூட அணைந்து போகாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வரலே சொல்லுவோமா? எப்படி அந்த விளக்கு அணையாமல் நாம் பார்த்துக் கொள்ளுவது? எப்படி அதை அணையாம பார்த்துக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். இதுலயே சொல்லுது, இந்த வசனமே சொல்லுது. என்ன சொல்லப்படுகிறது? எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன கொண்டு வரணுமாமா? இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில். சரிங்களா? ஒளிவ எண்ணெய். உங்களுக்கு நீங்க வேதத்துல நிறைய எண்ணெய்கள் இருக்கிறது. அதுல ஒளிவ எண்ணெய் விசேஷமாக ஒளிவ எண்ணெய் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று யாராவது தெரியுமா? எண்ணெய் என்ன குறிக்குது? அது ஆலிவ் ஆயில் எதை குறிக்கிறது? சொல்லுங்க. அபிஷேகம். அல்லேலூயா. எண்ணெய் எதை குறிக்கிறது? சத்தமா சொல்லுங்க. அபிஷேகத்தை குறிக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் தான் விளக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? எரிய வைக்கும். உங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னா விளக்கு தன்னால என்ன ஆயிடும்? நீங்க கேட்கலாம், அப்போ ஜெபம் இல்லைன்னா அணையாதா? வேத வாசிப்பு இல்லைன்னா அணையாதா? உபவாசம் போடலைன்னா அணையாதா? அபிஷேகம் இருந்தா அது பத்திக்குமா அப்படின்னா, அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாதான் அவன் ஜெபிக்கவே முடியும். அல்லேலூயா. எல்லாராலும் ஜெபிக்க முடியாது. மணிக்கணக்கில் எல்லாராலும் என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. எல்லாராலையும் உபவாசம் போட முடியாது. எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது? காத்து இருக்கிறது முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறவங்கனால மட்டும்தான் அப்படி ஜெபிக்க முடியும். தானியேல் 3 வேளை விடாம ஜெபிச்சாருன்னா அதுக்கு காரணம் என்ன? அவருக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம். தாவீது 24 மணி நேரமும் தேவனை துதிச்சு ஆராதிச்சுட்டே இருந்தாருன்னா காரணம் என்ன? மாம்சத்திலையா? அவருடைய மாம்ச பலத்திலையா? இல்ல, அவருக்குள்ள இருந்த அபிஷேகம். குரலே சொல்லுவோமா? சாமுவேல் 24 மணி நேரம் தேவாலயத்திலேயே இருந்தாரு. சாதாரணமா மாம்சத்துல நம்ம யாராவது இருப்பீங்களா சர்ச்சுக்குள்ள? எப்படா சர்ச்சு முடியும்? எப்படா கிளம்பி வீட்டுக்கு போலாம்? எப்படா எங்க ஊர் சுத்த போலாம்? எப்படா வீட்டுல போய் கறி சாப்பிடலாம்? எப்படா அக்கடான்னு போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா சாமுவேலை நீங்க பாத்துட்டீங்கன்னா 24 மணி நேரமும் சபையிலேயே தான் இருந்தார். நீங்க சொல்லலாம், வேற வழி இல்லையே, அவருக்கு வேற வீடு இல்லையே. இல்ல, அவருக்கு எத்தனையோ ஃப்ரீ டைம்லாம் இருக்கும், போகணும்னு நினைச்சா போலாம். ஏலியின் பிள்ளைகளும் சபையில தான் வளர்ந்தாங்க. ஏலியின் பிள்ளைகள் எங்கதான் வளர்ந்தாங்க? சபையில தான் வளர்ந்தாங்க. அவங்க சபையில எல்லாம் அதிகமா இல்ல, அவங்க ஊர் சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவ சமூகத்துல எப்பொழுதும் தரித்திருந்தான். அல்லேலூயா. அது அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் அவனை தரித்திருக்க வைத்தது. வரலையே சொல்லுவோமா? ஊழியமாகட்டும், இல்ல வேற ஏதாவது ஆண்டவருடைய காரியமாகட்டும், இல்ல ஆவிக்குரிய காரியமாகட்டும், நம்ம செய்யறோம். இப்போ ஒண்ணும் இல்ல, விபிஎஸ் நம்ம நடத்தணும், கிளாஸ் எடுத்தோம், நடனங்கள் ஆடினோம், காணிக்க கொடுத்தீங்க, சமைச்சீங்க, எல்லாமே நம்ம பண்ணணும். இதெல்லாம் அபிஷேகம் இருந்தாதான் முடியும். வரலையே சொல்லுவோமா? அபிஷேகம் இல்லாட்டி ஒரு பீரியட்ல கட் ஆயிரும், தன்னால அது கட் ஆயிரும். இப்ப என்ன ஆண்டவர் அபிஷேகிச்சிருக்காரா? இந்த சபை இல்லைனாலும் ஏதோ ஒரு வீட்லயாவது ஒரு மூலையிலயாவது உட்கார்ந்து நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். இந்த அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் என் அழைப்பு மாறாது, என் விளக்கு அணையாது. வரலையே சொல்லுவோமா? இருக்கிற வரைக்கும் தான் இவருடைய அபிஷேகங்கிறது இருக்கா? இல்ல, அபிஷேகம் இருந்தா
இருக்கலாம், சிட்டிக்குள்ளேயும் இருக்கலாம். அல்லேலூயா. காட்டுக்குள்ளேயும் இருக்கலாம், வில்லேஜுக்குள்ளேயும் இருக்கலாம். ஊழியம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. இப்ப உங்களுக்குள்ள அபிஷேகம் சரியா இருந்துச்சுன்னா நீங்க இங்க மட்டும் விபிஎஸ் எடுக்க மாட்டீங்க, எங்க வேணாலும் எடுப்பீங்க. உங்களோட அபிஷேகம் என்ன? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். வரலையோ சொல்லுவோமா? உங்களுடைய அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க கடைசி வரைக்கும் இருக்கீங்க. ஒண்ணு இல்ல, நான் 13 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த விபிஎஸ் நான் ஆரம்பிச்சேன். 13 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கும் போது இருந்தவர்கள் பல பேர் இன்னைக்கு இல்ல. காரண காரியங்கள் 1000 இருக்கும், சரிங்களா? அதாவது ஒருவேளை முதிர்ச்சி ஆயிட்டாங்க, வயசாயிட்டாங்க, அவங்களால வர முடியலன்னா ஒரு 30-35 வயசுக்கு மேல சொல்லலாம். இங்க யாரும் எங்கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் 30-35, 30 தாண்டல, 28 இன்னும் தாண்டல முழுசா. ஆனா கூட இல்ல. காரணம் அபிஷேகம் நிலைச்சு நிக்கல. வரலையே சொல்லுவோமா? அந்த அபிஷேகம் கூட இருக்கிற வரைக்கும், உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும், அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், கர்த்தருடைய ஊழியத்தை ஆகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த தொடர்பாகட்டும் ஒரு நாளும் பிரியாது, ஒரு நாளும் டிஸ்கனெக்ட் ஆகாது. வரலையே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். விளக்கு அணைந்து விட்டது என்றால் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது என்று அர்த்தம். விளக்கு தான் இயேசு கிறிஸ்து. அந்த விளக்கை நீங்கள் எரிய வைக்க வேண்டிய ஒளிவை எண்ணெய் தான் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகமும் அழைப்பும். வரலையே சொல்லுவோமா? ஏதோ வந்தோம், ஆராதனையில் அட்டன் பண்ணோம், பாட்டு பாடினோம், வீட்டுக்கு போகிறோம், முடிஞ்சது நீ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவோம் என்பது அது விளக்குள்ளவர்களுடைய வாழ்க்கை அல்ல. அதுல விளக்கு எரியலைங்கிறதுல விளக்கே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அநேகருடைய வாழ்வில் விளக்கே இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் விளக்கிருந்தும் எரியவில்லை. அநேகருடைய வாழ்க்கையில் மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. வரலையே சொல்லுவோமா? இப்படி விளக்குக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அநேகருடைய வாழ்வில் என்ன இல்ல? விளக்கே இல்ல. அநேகருடைய வாழ்க்கையில் விளக்கு இருக்கிறது, எரியவில்லை. அநேகருடைய வாழ்வில் விளக்கும் இருக்கிறது, எரிந்து கொண்டும் இருக்கிறது, ஆனால் தெளிவாக எரியல. 4வது ஸ்டேஜ் விளக்கு இருக்கிறது, எல்லாம் இருக்குது, என்ன எல்லாம் ஊத்தி நல்லா ஜகஜோதி எரிஞ்சுக்கிட்டு. வரலையே சொல்லுவோமா? இப்படி வேறு வேறு ஸ்டேஜஸ் இருக்கு. இதுல எந்த ஸ்டேஜ் நீங்க உங்களை முடிவு பண்ணிக்கங்க. நீங்க கர்த்தருக்காக எந்த அளவுக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை இந்த ஸ்டேஜஸ்ல வச்சு உங்களை நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது நித்திய கட்டளையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றார். அந்த விளக்கு அணையாதபடிக்கு அதற்கு என்ன பண்ணு? இடித்து பிழிந்த சுத்தமான ஒலிவை எண்ணெயை கொண்டு வந்து அதுல ஊத்திக்கிட்டே இரு. ரொம்ப சுத்தமான ஒலிவை எண்ணெயா இருக்கணும். ஏன்னா அரைகுறை ஒலிவை எண்ணெய் கொடுத்தீங்கன்னா நெருப்பு என்ன ஆயிடும்? மங்களா எரிய ஆரம்பிச்சிடும். டியூப்ளிகேட்னா என்ன ஆயிரும்? இது இதெல்லாம் நார்மல் எல்இடி. அது பிலிப்ஸ். உங்களுக்கு வெளிச்சம் பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே உங்களுக்கு நார்மல் எல்இடி. அது மட்டும் பிலிப்ஸ் கம்பெனி பிராண்ட், ஒரிஜினல். அல்லேலூயா. அதோட பிரகாசமும் மற்ற பிரகாசமும் உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணீங்கன்னா அது ஒரு அளவுக்கு தான் எரியும். ஆனா அது கண்ணுக்கு பாதிப்பு இல்லை. இதுல நீங்க எதை போட்டாலும் உங்க கண்ணுக்கு பாதிப்பு. பிரகாசமா எரியற மாதிரி தெரியும், ஆனா கண்ணுக்கு பாதிப்பு. இப்ப நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். அத சுத்தமான ஒளிவை எண்ணெயை கொண்டு வந்து ஊத்துங்கிற. ஏன்னா மங்களாவும் எரியும், சில நேரங்கள்ல அது பாதிப்பாவும் அமைச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவாகிய விளக்கை நீங்கள் அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். என்னமா? விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அது அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இன்னும் தெளிவா மார்க் 4:21 வாசிங்க. இதே வசனம் தான், மார்க் 4:21 வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும்
கட்டளின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? ஒரு அல்லையோ சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. விளக்கை, உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் விளக்கு. இமேஜின் யுவர்செல்ஃப். சோ விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கு என்று, தண்டுனா ஸ்டாண்டு. தண்டுனா என்னது? ஸ்டாண்டு. அந்த காலத்துல விளக்குன்னு என்ன இருந்தது? ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு. அந்த ஸ்டாண்ட்ல கொண்டு போய் வைப்பாங்க. தீப்பந்தத்தை வைப்பாங்க தெரியுங்களா? ஒரு ஹோல்டர் இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜாக்கள் அரண்மனைகள்ல, அரண்மனைக்கு வெளியெல்லாம் பாத்துட்டீங்கன்னா, இல்ல காட்டு பகுதிகள் எல்லாம் மரத்துல எல்லாம் அங்கங்க ஒரு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. ரவுண்டா இருக்கும் கம்பி. அந்த கம்பியில கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? பந்தத்தை வச்சிருவாங்க. அந்த பந்தத்தை பத்த வச்சுட்டு அது பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஹோல்டர்ல கொண்டு போய் மாட்டுவாங்க. இந்த விளக்கு இருக்குல்ல, என்ன விளக்கு? பெட்ரூமாஸ் லைட். அதை என்ன பண்ணுவாங்க? அங்க தொங்கறக்கு அதுல ஒரு கொக்கி வச்சிருப்பாங்க. எங்க ஓட்டுல இருந்து இறங்கிட்டு இருக்கும் கீழே சாரல், அந்த சாரத்துல இருந்து அதுல கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? வச்சிருவாங்க. 6 மணிக்கு மேல என்ன பண்ணுவாங்க? சரி 10 மணிக்கு தூங்கும் போது கம்மி பண்ணி அதை தூக்கி கீழே ஒரு ஓரமா வச்சிருவாங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. 6 மணிக்கு என்ன பண்ணுவாங்க? அதை தூக்கிட்டு வந்து அந்த கொக்கியில மேல வச்சு நல்லா விளக்க அதிகப்படுத்துவாங்க, வெளிச்சத்தை. பாத்திருக்கீங்களா அந்த காலத்துல? எங்க பாட்டி சொல்லுவாங்க, விளக்க பத்திட்டு சின்ன வயசுல சீமன விளக்கு எரிஞ்சு பத்த வச்சுட்டு பாட்டி சொல்லும், போய் கொண்டு போய் கரெக்டா அந்த ஜன்னல் திட்டு மேல கொஞ்சம் தள்ளி வை. அப்ப எங்க பாட்டியோட ஜன்னல் திட்டு நல்லா பெருசா இருக்கும். இந்த மாதிரி ஜன்னல் திட்டு எல்லாம் கிடையாது, நம்ம ஷோல்டர் கிட்ட இருக்கும். அங்க கொண்டு போய் வைடா அப்படிம்பாங்க. அங்க வச்சோம்னா அந்த பாட்டி ரூம் ஃபுல்லா வெளிச்சம் கிடைக்கும். அந்த மாதிரி விளக்கு தண்டுல கொண்டு போய் வைப்பாங்க. என்ன பண்ண மாட்டாங்களாமா? மரக்காலில் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? விளக்க பத்தி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்களா? எங்கேயாவது போய் ஒரு ஓரமா கீழே மரக்கால்னு என்ன? மரக்கால்னு என்ன? அடுத்து கட்டில் வருதுமா? மரக்கால்னு என்ன? அப்படியா? மரக்கால்னா மரக்கால்னா அதுவும் ஒரு மறைவான பகுதி தான். அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்து என்ன? கட்டிலின் கீழாகிலும். கட்டிலின் கீழ் எல்லாத்துக்கும் தெரியும். மரக்கால், மரக்கால்னா என்னது? ஏதோ மறைவான இடம். கட்டிலின் கீழ்னா கட்டிலுக்கு அடியில கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு உள்ளத்துல வச்சுட்டு எவ்வளவு மறைக்க முடியுமோ, எவ்வளவு இயேசுவுக்காக பயன்படாம இருக்க முடியுமோ, எவ்வளவு ஊழியம் செய்யாம இருக்க முடியுமோ, எவ்வளவு ஒளிஞ்சு வாழ முடியுமோ, எவ்வளவு மறைஞ்சு வாழ முடியுமோ, எவ்வளவு இயேசப்பாவை மகிமைப்படுத்தாம வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையா பொய்யா? சொல்லுங்க. விளக்கு கொளுத்தி நல்லா அழகா ஜெகஜோதியா எரியுது. ஏசப்பாவை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இப்ப ஒவ்வொருத்தரையா கேள்வி கேட்கிறேன். ஏசப்பாக்காக இந்த மாசம் இல்ல இந்த வாரம் இல்ல இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. பிரித்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? நீ ஏசப்பாக்காக என்ன செஞ்சுட்டு இருக்க? விளக்கு இருக்குது, எரியுது. கணிக்கண்ணன் ஏசப்பாக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? மேகநாதன் ஏசப்பாக்காக என்ன செய்றீங்க? கார்த்தி ஏசப்பாக்காக என்ன செய்றீங்க? தீபிகா ஏசப்பாக்காக என்ன செய்றீங்க? குமார் பிரதர் ஏசப்பாக்காக என்ன செய்றீங்க? காசிராஜன் பிரதர் ஏசப்பாக்காக என்ன செய்றீங்க? வேடியப்பன் பிரதர் என்ன செய்றீங்க ஏசப்பாக்காக? சார்லஸ் அங்கிள் என்ன செய்றீங்க ஏசப்பாக்காக? வரேன். ரித்துமா சிஸ்டர் என்ன செய்றீங்க ஏசப்பாக்காக? சபையில எத்தனை ஊழியம் செய்றீங்க? சாந்தாமா என்ன செய்றீங்க ஏசப்பாக்காக? மெர்சி சிஸ்டர் ஏசப்பாக்காக என்ன செய்றீங்க? ஒரு பாட்டிமா தூங்குறாங்க, ஒரு பாட்டிமாக்கு நான் பேசினாலும் கேட்காது. சரி. மல்லிகா சிஸ்டர் என்ன பண்றீங்க ஏசப்பாக்காக? அக்ஷயா சிஸ்டர் என்ன பண்றீங்க ஏசப்பாக்காக? அம்மா சாட்சியிலே சொல்லிட்டாங்க, ஏசப்பாக்காக நிறைய வேலை செய்யறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். சரி. விஷ்ணு சிஸ்டர் என்ன செய்றீங்க ஏசப்பாக்காக?
எப்பப்பெல்லாம் எனக்கு கேப் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஏசப்பாக்கு செய்வேன். காவியா சிஸ்டர் என்ன பண்ணுவீங்க? ஏசப்பாக்க பண்றீங்க. எக்ஸாம் வந்துருது, என்ன பண்றது? நித்யா சிஸ்டர் ஏசப்பாக்காக என்ன பண்றீங்க? பெரிய கரண்டி பிடிச்சு நின்றாங்க 7 நாள். அமேன். பெரிய பாத்திரம், பெரிய கரண்டி. துர்கா சிஸ்டர் என்ன பண்றீங்க? ஜெனி சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏசப்பாக்க முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் தண்ணி முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் கவுத்தி வச்சுட்டு தொடச்சு உள்ள வச்சாச்சு. நீ அவ்வளவு, நீ அடுத்த வருஷம் 7 நாள் வேலை செய்யணும். வரலையா சொல்லுங்க. பழைய புராணத்தை பாடவே கூடாது. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். பிரசன்ட்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஊழியம் செய்றீங்க ஏசப்பாக்காக? நீங்க காணிக்க கொடுக்கிறது சந்தோஷம், 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 மிக மிக சந்தோஷம். கொடுக்காமல் இருப்பதும் சந்தோஷம், மிக மிக சந்தோஷம், மிக மிக சந்தோஷம். அதை பத்தி மேட்டர் இல்ல. ஆனா நீங்க ஏசப்பாக்காக விளக்க கொளுத்தி இருக்கு. உங்களுக்குள்ள ஏசு இருக்கிறார், விளக்கு இருக்கு, அதுவும் எரிஞ்சுகிட்டு இருக்கு. சர்ச்சுக்கு வரீங்க, சத்தியத்தை கேட்கறீங்க அப்படின்னா நீங்க எரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அழைப்பு இருக்கு, உங்களுக்கு அபிஷேகம் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் குட், எவ்ரிதிங் கோயிங் குட், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் வேர் இஸ் தட் lamp? The lamp, it is hidden under the bed, cot, hidden under the cot, or it is hidden under somewhere. From that no one can get the light. Now the lamp, it is there in my life, but no one can get light from that lamp because it is hidden somewhere else. நான் ஒளிச்சு வச்சிட்டேன். எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம், நான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது ஒத்துக்கிறேன். ஆனா எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க விளக்க நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? ஒளிச்சு வச்சுட்டு வேலைக்கு ஓடிடுறேன், படிக்கிறதுக்கு ஓடிடுறேன், உலக பிரகாரமா ஓடிடுறேன், குடும்பத்தை பார்க்க ஓடிடுறேன், மற்ற காரியங்களுக்கு ஓடிடுறேன், என் பலவீனத்தையே பார்த்துட்டு உட்காந்துக்கிறேன், அப்புறம் என்னுடைய பர்சனலையே பார்த்துட்டு உட்காந்துக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் எவ்வளவு 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 என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உலக பிரகாரமாவே போயிட்டு எதை விட்டுட்டேன்? பத்த வச்ச விளக்க ஓரமா வச்சுட்டு உட்காந்துட்டேன். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சொல்லுங்க. அதுதான் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. இன்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? அப்போ உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் சொல்றீங்க, ஏசப்பா எனக்கு என் வாழ்க்கையில இருக்கிறாரு, அதுவும் நல்ல ஜெகஜோதிய பிரகாசிச்சுட்டு இருக்கிறாருங்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. இல்லாதவங்களுக்கு நான் இப்ப கேள்வி கேட்பேன். சொல்லுங்க. ஏன் இல்ல? ஏசப்பா இல்ல. அப்ப கையுங்க. ஏசப்பா எங்கம்மா? நான் சொல்லும் போது கை தூக்கணும். இருக்காரு, ஏசப்பா இருக்காரு. ஏசப்பா இருக்காருங்களா? கை தூக்குங்க. ஏசப்பா இருக்காரா? ஏசப்பா இருக்கிறாரா? ஏசப்பா இருக்கிறார், இருக்கிறார். தலையில இல்ல, கையில இருக்கிறாரு. ஏசப்பா இருக்கிறாரு. சரி, இப்ப எங்க இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிற ஏசப்பா ஜெகஜோதியா இருக்கிறாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு வெளியே வந்தாருன்னா 9 மணிக்கு திரும்பி உள்ள போயிருவாரு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் 7 மணிக்கு வெளியே வருவாரு, 9 மணிக்கு உள்ள போயிருவாரு. சில வாலிபர்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன். ஒரு 11:30 வரைக்கும் இருப்பார், ஒரு 12:30 வரைக்கும் இருப்பார், சண்டே கிளாஸ் முடிகிற வரைக்கும் இருப்பார், ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருப்பார். முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உள்ள போய் முடிக்குவார். அதுக்கப்புறம் வெளியே வருது ரொம்ப கடினமா இருக்கும். சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. சில பேருக்கு இந்த வாயில் இருப்பார் ஏசப்பா, நிறைய செய்யறேன் ஏசப்பாக்காக, ஊழியம் செய்யறேன், இந்த வாய்க்குள்ளேயே சுத்துவார், வெளியே வர மாட்டார். என்ன பண்ணுனேன்னு கேட்டா தெரியாது. எத்தனை ஆத்துமாக்கள் ரெடி பண்ணீங்க, ஏசப்பாக்காக வழி நடத்தீங்கன்னா தெரியாது. எத்தனை ஊழியம் செஞ்சீங்கன்னா தெரியாது. அதெல்லாம் நிறைய செய்யறோம், அதெல்லாம் ஏசப்பாக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு பிரம்மையிலேயே பேசிட்டு வாய்க்குள்ள மட்டுமே ஏசப்பா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவுட்புட்ல வெளியே காட்டணும். சொல்லுவோமா? விளக்க கொளுத்தி மரக்காலுக்கு அடியில போய் பூட்டி வச்சிடக்கூடாது. ஒளிச்சு வைக்கிறது தவறு. லூக்கா 11:36 வாசிப்போம். லூக்கா 11:36. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளறைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல
உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். ஒரு சொல்லுவோமா? உன் சரீரம், நல்ல கவனிங்க, உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் என்றார். ஒரு சொல்லுவோமா? ஒரு சைடு மட்டும் வெளிச்சம் கொடுக்காம இருக்கக்கூடாது, எல்லா சைடும் என்ன பண்ணணும்? விளக்கு வெளிச்சம் கொடுக்கணும். ஒரு சொல்லுவோமா? எல்லா விதத்திலும் பணம் ஆண்டவருக்காக நான் காணிக்க கொடுத்தேங்கிறது ஒரு சைடு வெளிச்சம். ஏசப்பாக்காக நான் ஊழியம் மட்டும் செஞ்சேங்கிறது அது ஒரு சைடு வெளிச்சம். என்கிட்ட இல்ல இருந்து நான் கொடுக்கலன்னா அது பாவம். வரலையா சொல்லுங்க? என்கிட்ட இல்லாம நான் கொடுக்கலன்னா அது வேற கணக்கு. அல்லேலூயா. அதனால ஒரு சைடு மட்டும் என்ன பண்றது? சில பேருக்கு வெளிச்சம் வரும். என்னது? காசு கொடுத்துருவாங்க, காணிக்கை கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. இன்னொரு சிலருக்கு ஒரு சைடு என்னது? ஏசப்பாக்காக ஏதோ ஒரு வேலை செய்வோம், ஊழியத்தை செய்வோம் அப்படின்னு ஓடிடுவாங்க. இப்படி ஒரு சைடு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு சைடு இருள், இன்னொரு சைடு வெளிச்சம், அப்படி இருக்கக்கூடாது. சில பேர் நான் ஜாம் பண்ணிட்டேன் ஏசப்பாக்காக, 40 நாள் உட்கார்ந்து அந்த ஊழியத்துக்காக நான் ஜாம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஓடிடுறது. பாருங்க, ஜபமும் செய்யணும், ஆண்டவருக்காகவும் கொடுக்கணும், நீங்களும் அதுல பங்கேற்கணும். அதுதான் ஊழியம், அதுதான் உண்மையான வெளிச்சம். சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ஏதாவது ஒன்ன மட்டும் செஞ்சுட்டு மீதி 2 விட்டுறக்கூடாது. ஏதோ 2 செஞ்சுட்டு மீதி 1 விட்டுறக்கூடாது. 3 செய்யணும். ஏசப்பா, அந்த ஊழியத்துக்காக நீங்க பிரயாசப்பட்டு ஜோம் பண்ணி இருக்கணும். அந்த ஊழியத்திற்காக உங்கள் கையின் பிரயாசத்திலிருந்து ஒரு காணிக்கை கொடுத்திருக்கணும். அந்த ஊழியத்திற்காக நீங்களே உங்களை அர்ப்பணிச்சு இறங்கி இருக்கணும். இந்த 3 செஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த வாயிலே தான் வேலை பண்ண சொல்றீங்க, கையில யாருக்கும் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கிட்ட காசு இல்லை, ஐயோ எங்கிட்ட அந்த நேரத்துல முடியல, இப்படி எல்லாம் கதை பேசவே கூடாது. ஏன்னா ஒரு வருஷமா நம்ம பிளான் பண்ணி செய்யற காரியம் இது. சரிங்களா? அடுத்த வருஷம் இப்ப இருந்து ஒவ்வொரு ரூபாய் போட்டாலும் 365 ரூபா வந்துடும். டெய்லி 1 ரூபா போட்டாலும். அது என்னன்னு தெரியல, அப்படி ஒரு தரித்திரத்துல ஏசப்பா உங்களை தள்ளிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த தரித்திரத்துல இருந்து வெளியே வரணும்னா உழைத்தால் வெளியே வர முடியாது, கொடுத்தால் தான் வெளியே வர முடியும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? உங்க தரித்திரத்துல இருந்து நீங்க வெளியே வரணும்னா எப்படி வர முடியும்? கொடுத்தா வர முடியுங்களா? உழைச்சா வர முடியுமா? நீங்க சொல்லுங்க. கொடுத்தா வர முடியுமா? உழைச்சா வர முடியுமா? தரித்திரத்துல இருந்து வெளியே. ஒரு 2 பேர் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன சும்மா சும்மா அதே கேள்வி கேட்டுருக்கீங்க? கொடுத்தாதான் வெளியே வர முடியும். உங்க தரித்திரம் நீங்கணும்னா, உங்க பொருளாதார தரித்திரம் நீங்கணும்னா, பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும்னா உழைச்சா தீராது, ஏசப்பாக்காக கொடுக்கும் போதுதான் அது தீரும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? வரலையே சொல்லுவோமா? அப்போ விளக்கு எரியணும் அப்படின்னா இந்த 3 விஷயம் நடக்கணும். உங்களுக்குள்ள உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜபங்கிறது உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். 2வது உங்களுடைய கொடுத்தல் கரெக்டா இருக்கணும். 3வது நீங்களே அதுல இறங்கணும். வரலையே சொல்லுவோமா? ஏதோ ஒரு பார்ட் எடுத்து பண்ணுங்க. உங்களை நான் என்ன மாதிரி ஊழியம் எல்லாம் பண்ண சொல்லல, 24 மணி நேரம் ஊழியக்காரனா வந்திருக்குன்னு சொல்லல. ஏதோ ஒரு பார்ட், ஒரு பகுதி எடுத்துக்காங்க ஊழியத்துல. ஏதோ ஒரு பகுதி. பிபிஎஸ்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒருத்தர் எடுத்தாங்க, ஜூஸ் காபி தண்ணியெல்லாம் ஒருத்தர் கொடுத்தாங்க, ஒரு டீம் சமைச்சாங்க, ஒரு டீம் டான்ஸ் ஆடினாங்க, அதே டீம் கிளாஸ் எடுத்தாங்க, அப்புறம் ஒரு டீம் கம்பேர் பண்ணாங்க. இப்படி பல டீம்ஸ் இருந்துச்சு. எந்த ஊழியத்தை வேணா நீங்க எடுத்து செய்யலாம். சண்டே கிளாஸ் ஊழியம் எடுத்து செய்யலாம். வாலிபர் கூடுகையில நீங்க வர்ஷிப் பண்ணி ஆண்டவருக்காக மகிமைப்படுத்தலாம். ஏதோ ஒரு இதுல மூலியமா ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்தலாம். ஒரு பகுதி, உங்களுடைய பகுதி தேவை ஊழியத்துல. உங்களுக்குள்ள இருக்க விளக்கு எரியுதுங்கிறது அதுதான் முக்கியம். நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை பூட்டி அதை மூடி எங்க மரக்கால்லையும் கட்டிலுக்கு அடியிலையும் சொருகி வைக்கிறதுல பிரயோஜனம் ஒன்றும் சொல்லுங்க இல்ல. ஒரு நாள் ஆண்டவர் கேட்பாரு கணக்கு, உனக்கு நான் எல்லாமே கொடுத்திருந்தேன், ஏன் நீ செய்யலன்னு கேட்பாரு. 5 தாளந்து வாங்கினவன் இன்னொரு 5 சம்பாரிச்சிட்டான், 2 வாங்கினவன் 4 கொடுத்துட்டான், 1 வாங்கினவன் என்ன பண்ணிட்டான்? ஒளிச்சு வச்சுட்டான். ஏசப்பாக்காக செய்யணும். சரிங்களா? விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருடைய வாழ்க்கையில விளக்கு நல்லா இருக்கு, ஆனா ஆத்தும ஆதாயம் செய்யறதுக்கு பயந்துக்கிறீங்க.
ஏசப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க, ஏசப்பாக்காக வேலை செய்யறதுக்கு யோசிக்கிறீங்க. அவுட்புட் வேணும். அந்த அவுட்புட்ல தான் விளக்கு ஓரமா இருக்கா இல்ல நடுமையத்துல விளக்கு தண்டின் மேல வச்சு எல்லாருக்கும் பிரகாசமா இருக்கான்னு தெரியும். எல்லாருக்கும் பிரகாசமா உள்ள வாழ்க்கை வாழுங்க, எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. முதலாவது ஏசப்பாக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழுங்க. அல்லேலூயா. எழுப்பி நிற்போமா? 2 சாமுவேல் 22:29 சொல்லுகிறது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அவர்தான் நம்முடைய விளக்கு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கணும்னா அந்த விளக்கை கொண்டு வந்து விளக்கு தண்டின் மேல வைக்கணும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் குடும்பம் ரட்சிக்கப்படாது, அப்படியே தான் இருக்கும். உங்களை சுத்தி இருக்கும் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படாது, அப்படியே தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் பொண்ணு வாக்கறக்கும் மாப்பிள்ளை வாக்கறக்கும் சுத்திக்கிட்டே தான் இருக்கணும். ரட்சிப்பில்லாத குடும்பத்துக்குள்ள எப்படி பொண்ணை கொடுக்கறது, ரட்சிப்பில்லாத குடும்பத்துக்குள்ள எப்படி பையனை கொடுக்கறது, இப்படியே தான் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு ஒரு சாரார் வாழ்க்கை அப்படி போயிடும். இன்னொரு சாரார் வாழ்க்கை, எங்க அப்பா ரட்சிக்கப்படல அதனால நான் சர்ச்சுக்கு வர முடியல, நேரத்துல வர முடியல, எங்க அம்மா ரட்சிக்கப்படல அதனால நான் ஊருக்கு போயிட்டேன், திருவிழாக்கு போயிட்டேன், என் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படல அதனால நானும் ஊர் சுத்த போயிட்டேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். விளக்கு இருக்கு ஓரமா இருக்கிறதுனால குடும்பமும் ரட்சிக்கப்படல, சொந்த பந்தமும் ரட்சிக்கப்படல, நம்மளுடைய சூழ்நிலையும் மாறல. விளக்கு விளக்கு தண்டின் மேல இருக்கும்போதுதான் உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும், உங்க சூழ்நிலை மாறும். உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டாதான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டாதான் உங்க இனஜன பந்துகள் ரட்சிக்கப்படும். ஆனா விளக்கு கொளுத்தி என்ன பண்ணியாச்சு, மரக்கால்ல வச்சுட்டு சப்பக்கட்டு கட்டுவோம். என்னென்ன சப்பக்கட்டெல்லாம் கட்டலாமோ இயலாமையவே தான் பேசிட்டு இருப்போம். விளக்கு சாதாரண விளக்கு இல்லை, நம்ம கையில இருக்கிறது இயேசு. அந்த இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா உலகத்தையே மாத்துற சக்தி அந்த மனுஷனுக்குள்ள வரும். சாதாரண குடும்பத்தை மாத்த முடியல, சாதாரண ஊரை மாத்த முடியல, உறவுகளை மாத்த முடியலன்னா இயேசுவை தூக்கிட்டு போய் ஓரத்துல வச்சுக்கிட்டு உங்க பெருமையை கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க இயலாமையை கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, விளக்கு அப்படியே வச்சுக்கலாமா ஓரமா, இல்ல பிரகாசிக்க வைக்கலாமா, எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி விளக்கு தண்டின் மேல வைக்கலாமா? இப்படியே நீங்க இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அநேக சாட்சிகளை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் எழும்பி பிரகாசிப்பாங்க. அவங்க எழும்பி பிரகாசிக்கதான் குடும்பம் தொடப்படும். குடும்பம் தொடப்படும் போதுதான் இனஜன பந்துகள் தொடப்படுவாங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கை மாறும். நாம தொடப்பட்டதோட சேர்ந்து ஓரத்துல தள்ளி வச்சுட்டோம் ஏசப்பாவை. இப்ப மூளையில இருக்கிறார், அவரை வெளியே கொண்டு வரக்கு அந்த ஒரு இயலாமை கருத்துக்கள் 1000 சொல்றீங்க. அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, குடும்பம் சரியில்லை, குட்டி சரியில்லை, அவங்க படிப்பறிவு இல்லை, இவங்க படிப்பறிவு இல்லைன்னு சொல்லியே மட்டம் தட்டி நீயும் முட்டாளாயிட்டீங்க, அவங்களையும் முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்க. படிச்ச முட்டாள்களா இருக்கிறோம். அதனால தயவு செய்து விளக்கு இருந்துச்சுன்னா அதை விளக்கு தண்டின் மேல கொண்டு போய் வையுங்க. விளக்கு இல்லைன்னா இன்னைக்கு விளக்கு கொளுத்துங்க. சும்மா ஓரத்துல வைக்கிறதுக்காக விளக்கு தேவையே இல்லை. நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டுட்டு 1000 கேள்விக்குறியோட வாழ்க்கையை வாழவே வேண்டாது. அதுக்கு நீங்க அந்த விளக்கு நமக்கு தேவையே இல்லை. விளக்கு இருக்குதுன்னா அது பிரகாசித்து அநேகருக்கு அது பிரயோஜனப்படணும். உங்க வாழ்க்கையை மாற்றுறது மட்டும் இல்லாம எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றும். வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிறதான ஒளியே அந்த கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சத்தியத்தை அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு, ஜெபத்தை அறகுறையா பண்ணிட்டு, விசுவாசத்தை அறகுறையா வச்சுக்கிட்டு இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க. நீங்களே ஒரு சர்க்கிளுக்குள்ள வந்துட்டு இயலாமையில ஏசப்பாவை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஏசப்பா இருக்கிறார் உங்க வாழ்க்கையில. சாதாரண ஆண்டவர் இல்ல, அவர் சாதாரண ஆண்டவர் இல்ல. மறுபடியும் சொல்றேன், அவர் சாதாரண தேவன் அல்ல. நம்பிக்கையா இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையா இழந்தாலும்
எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எக்காலமும் நான் துதிப்பேன், இந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், இந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆமா தேவஜனமே, உங்களுக்குள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாம நம்பிக்கை இழந்து எல்லாமே முடிஞ்சதுன்னு நீங்களாவே உங்களுக்குள்ள ஒரு பிம்பத்தை அடைஞ்சு இதுதான் லைஃப், இதுதான் போயிட்டு இருக்குன்னு நீங்களே உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காதீங்க. தாவீது சொல்லுகிறார், தேவரீர் நீர் என் விளக்காய் இருக்கிறீர், அது என் இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏசப்பா இருக்கும்போது வாழ்க்கையில இருளே வராது. அது அவருதான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் கிடைச்சுமே குருடர்களாய் நாம் வாழ்க்கையில் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தாதபடி மரக்காலிலும் கட்டலின் கீழிலும் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இயேசுங்கிற வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா குடும்பம் ரட்சிக்கப்பட்டுரும். இயேசுங்கிற வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த இனம் ஜன பந்துகள் எல்லாம் தொடப்படுவாங்க. இயேசுங்கிற ஒரு ஒளி வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அவன் பிரகாசிக்க ஆரம்பித்து விடுவான். ஏசாயா 61 சொல்லுகிறது போல எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்து விடுவான். இயேசுங்கிற வெளிச்சம் கிடைச்சும் என்னால பிரகாசிக்க முடியல, இயேசுங்கிற வெளிச்சம் கிடைச்சும் என் அம்மா அப்பா ரட்சிக்கப்படல, இயேசுங்கிற வெளிச்சம் கிடைச்சும் இன்னும் என் இனஜன பந்துகள் எல்லாம் அந்த மாயக்குள்ளேயே தான் சுத்துறாங்க, நானும் அவங்களுக்கு அடிபணிஞ்சு பின்னாடியே தான் போயிட்டு இருக்கேன்னா இங்க ஏதோ சிக்கல்ல இருக்கேன். நானு வெளிச்சம் வேற எங்கேயோ மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு, எனக்குள்ள இருக்க வெளிச்சம் மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வெளிச்சத்தை வெளியே எடுத்துட்டு வந்து விளக்கு தண்டின் மேல வையுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அது எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சம் தான் இயேசு கிறிஸ்து. எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் உண்டா.